வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி, இடத்தை கொடுத்தா மடத்தை பிடுங்குவான். இது எந்த அர்த்தத்துல சொல்லுவாங்கன்னா, கொஞ்சோண்டு இடம் கொடுத்து அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா போதும், அவன் அதே இலக்காரமா எடுத்து ரொம்ப இதா அவனை பயன்படுத்திக்கிட நினைப்பான். மடங்கிறது பழங்காலத்துல மக்கள் எல்லாம் என்னன்னா, வெளியூருக்கு போகணும்னா இப்ப மாதிரி வாகன வசதிகள்லாம் கிடையாது. மக்கள் கால்நடையாவே நடந்து போவாங்க. போகும்போது ஒரே நாள்ல போய் சேர முடியாது. அங்கங்கே மடங்கள் கட்டி போட்டிருப்பாங்க. அந்த மடங்கள்ல இவங்க போய் எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம், தங்கி ஓய்வு எடுக்கலாம். ஓய்வு எடுத்துட்டு அதுக்கு பிறகு காலாரம் நடந்து அவங்க போவாங்க. அது எப்படி மடத்தை பிடுங்க முடியும்? இடம் கொஞ்சோண்டு படுக்க இடம் கொடுத்தா அவனுக்குன்னு அவன் வழிபோகன் அந்த வழியில நடந்து போகும்போது தான் அதை பயன்படுத்துவாங்க ஒழிய, அவனுக்குன்னு ஒரு வீடு குடும்பம் எல்லாமே இருக்கும். அதனால அவன் என்ன சொன்னா, அவனுக்கு இந்த மடம் தேவையில்லை. இன்னொன்னு வீடும் இந்த குடும்பமும் இல்லாத ஆளியாரு துறவி. அந்த துறவி இந்த மடத்துல தங்கினாலும் அவருக்கு இந்த மடம் தேவையில்லை. அவர் பற்றற்றவராக தான் இருப்பாரு. ஏதோ ஒரு கெட்ட எண்ணம் உள்ளவன் தான் இங்க தங்குறான்னு இருப்போம். அவனும் மடத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஆனா மடத்துல தங்கினாலும் அவனுக்கு தீய எண்ணமே இருந்தாலும் அவனுக்கு எது மேல ஆசை இருக்கும்? அங்க தங்கி இருக்கிறவங்களோட பொருட்களை கவர்றதுல பொருள் மேலதான் ஆசை இருக்குமே அப்படின்னு இந்த மடத்தை பிடுங்குறதுனால அவனுக்கு எந்த பயம் இல்லை. அப்ப ஏன் இப்படி ஒரு பழமொழி இருக்கு? இந்த பழமொழின்னு சொல்றதை விட இத விடுமொழின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இது பழங்காலத்துல ஒரு விடுகதையா இருந்து அதுக்கு பிறகு அந்த விடுகதையே ஒரு பழமொழியா மாறிச்சு. இதை கூட அப்படி ஒரு விடுமொழியா தான் நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா, இது ஒரு விடுகதையா இருந்திருக்கு. எப்படின்னா, மடத்தை கொடுத்தா இடத்த புடுங்குவான். அவன் யார் அப்படின்னு சொல்லி ஒரு எப்பவுமே விடுகதையில அவன் யாருன்னு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வி யாருன்னா, நோய் கிருமிகள். மடத்தை பிடுங்குறவன் யாரு? நோய் கிருமிகள். எங்க உள்ள மடத்தை பிடுங்குவான்? அதாவது நோய்கள் அலையா விருந்தாளியா தான் நம்மகிட்ட மனுஷன்கிட்ட வரும். உடம்புல புகுன்ற இந்த நோய் கிருமிகள் என்ன செய்யும்னா, இது நம்ம உடம்புல அதிக நோய் எதிர்ப்பு ஆற்றல் இல்லாத ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்து இருந்து அங்கேயே தங்கி இருந்து பல்கி பெருகிடும். பெருகினால அதே இடத்துல அது இருக்காது. உடல் முழுவதும் பரவிவிடும். உடல் முழுவதும் பரவுறதுனால இந்த நோய் அதிகப்பட்டு உடம்பே நோய் கிருமிகளுக்கு வசமாகிவிடும். வசமானா என்ன ஆகும்? நோய்க்கு வசமானா நம்ம உடம்பு என்னத்துக்காகும்? ரொம்ப பலவீனப்பட்டு சிலருக்கு இறுதியில மரணம் கூட ஏற்படும். அப்படி அதான் இடத்தை கொடுத்தால், நோய் கிருமிகளுக்கு நம்ம உடம்பில் இடம் கொடுத்தால் அவை நம்மையே ஆக்கிரமித்து நம்மளுடைய மடத்தையே பிடுங்கிவிடும். மடத்தையே நம்முடைய உடம்பையே தன்வசமாக்கி நம் உடம்பையே இழக்க வேண்டிய நிலை வரும். உடம்பால் பலவித இன்னலுக்கு ஆளாக வேண்டி வரும். இதுதான் இந்த பழமொழியோட விளக்கம். வணக்கம்.